எங்கள் தெருவோட பக்கத்து தெருவில் தான் பார்த்திங்கன்னா மாரியம்மன் பீடம் 2 பீடம் இருக்குது. ஸோ அந்த தெருவில் தான் பார்த்திங்கன்னா சட்டி எடுப்பாங்க. அம்மா அப்பா வந்து அங்கே வேண்டுதல் வச்சுருந்தாங்க. சட்டி எடுக்கிறவங்க எல்லாத்தையுமே ஒரு டைம் வந்து வர சொல்லியிருந்தாங்க. எல்லோரும் வந்ததும் நீராட சொன்னாங்க. நீராடிட்டு பார்த்திங்கன்னா மாரியம்மன் பீடத்துலேருந்து வாழந்தம்மன் கோயிலுக்கு நடந்தே போய் அங்கே வந்துட்டு சந்தனம், குங்குமம், அதுக்கப்புறம் மாலையெல்லாம் போட்டுட்டு திரும்ப மாரியம்மன் பீடத்தில் வந்து நம்ம சட்டி எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்துட்டு வாழந்தம்மன் கோயிலேருந்து வந்து சட்டி எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இவங்க இந்த தெரு மட்டும் இல்லைங்க, ஒரு 5 தெரு இருக்குது. 5 தெரு வரையாகவும் வந்துட்டு இவங்க சட்டி எடுத்துகிட்டு வலம் வருவாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாரியம்மன் கோயிலுக்கே வந்துட்டு இவங்க வந்துட்டு சட்டி வந்துட்டு காணிக்க செலுத்தணும். ஸோ பார்த்திங்கன்னா 5 தெரு வழியாக வரும்போது பார்த்திங்கன்னா அந்தந்த தெருவில் இருக்கிற வீட்டுக்காரங்க எல்லாருமே வந்துட்டு சட்டி எடுக்கிறவங்களுக்கு வந்து மஞ்சள் தண்ணி ஊற்றுவாங்க, அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றுவாங்க, அதுக்கப்புறம் அவங்களால முடிஞ்ச மோர் இந்த மாதிரிலாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா சட்டி எடுக்கிறவங்களுக்கு வந்து கொடுப்பாங்கங்க. ஸோ பார்க்குறதுக்கே வந்துட்டு ரொம்ப வந்துட்டு அந்த தெருவே பார்த்திங்கன்னா அவ்வளோ பேர் வந்துட்டு சட்டி எடுக்கும்போது அது ஒரு பாசிட்டிவிட்டியாக இருந்துச்சுங்க. உண்மையிலே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. Aí.